எத்தனையோ வாயின் வார்த்தைகளை கேட்டும் இன்னைக்கும் நம்ம நிக்கிறோம்னா நாம் காக்கப்படுகிறது சாதாரண பலத்தில் அல்ல. ஆமென். யேசபேலினுடைய வார்த்தையை கேட்டு வாழ பிடிக்காம தானே எசேக்கியேல் போய் சூரைச்செடிக்கு கீழே படுத்தான். யேசபேலினுடைய வாயின் வார்த்தையை கேட்டு, அதுவும் டைரக்டா கூட கேட்கல, இன்னொருத்தர் மூலமா கேட்டு, உங்களை பத்தி அவ இப்படி சொன்னா. இந்த வாழ்க்கை மேல ஒரு தேவ மனிதன், அக்னி இறக்குன தேவ மனிதன், ஆகாபுக்கு முன்பதாக சாட்சி சொன்ன தேவ மனிதன் லைஃபே வெறுத்துட்டான் ஒரு ஸ்திரீயினுடைய வார்த்தையை கேட்டு தாங்க முடியாம. இதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, எலியாவும் நம்மை போல. அப்படிதான் நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. எங்க நான் பிளஸ் 2 படிக்கும் போது இந்த குடும்பத்தில் நீ பிறந்து வேஸ்ட்ங்கிற ஒரு வேர்டு என்னால தாங்க முடியாம அன்று இரவு வந்திருந்து ஆண்டவர்கிட்ட அழுது, என்னை ஆண்டவர் அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்ன எழுப்பி விட்டீங்க, அப்பவே நான் செத்திருந்தா இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்க வேண்டி வந்திருக்காதே ஆண்டவர். எல்லா வார்த்தையும் நம்ம எல்லாரும் கேட்டு சிரிச்சிட்டு இருக்க மாட்டோம். சில வார்த்தைகள் வந்து நம்மளை உடைக்கும். எலியாவை உடைச்சது, எல்லாரையும் உடைச்சது, பாதித்தது. அவன் போய் சூரச்செடிக்கு கீழே படுத்துட்டு ஜெபம் பண்ணல. ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன காப்பாத்திடுவாருன்னு, அதனால ஜெபம் பண்ணல. அவர் போய் படுத்து கொண்டார். நான் ஜெபம் பண்ணேன்னா ஆண்டவர் காப்பாற்றுவார், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஆண்டவர் ஹர்ட் பண்ண மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு படுத்துட்டு அவர் தான் தூக்கிடுவாரு. அப்படி அவன் நினைச்சான். இல்ல, உன் மேல தேவ திட்டம் இருக்கு, உனக்கு தெரியாது. உன் மேல இருக்கிற தேவ திட்டம் உனக்கு தெரியாது. உனக்காக ஆயத்தமாகிற ரதம் உனக்கு தெரியாது. இன்னைக்கு நீ ஆகாபுக்கு முன்னாடி காலால ஓடுற ஆகாப், ஆமென், தேவனுக்கு பொல்லாப்பு செய்தவன் உன் முன்னாடி ரதத்துல போறா. இதை பார்த்து நீ சோர்ந்து போகாத எலியாவே, உனக்கான ரதம் பரலோகத்துல ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வானம் திறந்து அது இறங்கி வரும். ஆகாப் உண்டாக்கின ரதங்களின் சக்கரங்கள் கலரலாம், தேவன் உண்டாக்கின ரதத்தின் சக்கரங்கள் கலராது. உனக்கானது எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் நீ பார்க்கிறதுக்கு முன்னாடியே என்ன சொல்ற? போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளு. நீ பார்க்கவே இல்லை, எடுத்துக்கொள்ளுங்கிற. பார்க்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துக்கொள்ளும். நம்முடைய ஜெபமே அப்படிதான். ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை வெறுத்து பார்க்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துங்க, அவ்வளவுதான்ப்பா. இல்ல, தூதன் அனுப்புறார். தட்டி எழுப்பி தூதனை வச்சு ஒண்ணுமே பேசல. தூதனை வச்சு போஜனம் மட்டும் தான் கொடுத்தார். ஒரே ஒரு வேர்டை சொல்ல வச்சார், நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். அவ்வளவுதான். அவன் அந்த போஜனத்தின் பலத்துல கர்த்தருடைய பர்வதத்துக்கு வரான். நீ அங்கதான் நிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் அந்த போஜனத்தின் பலத்தினாலே தேவ சமூகத்தில் வருகிறான். இதிலே நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள். நம்ம ஒவ்வொரு வார்த்தை கேட்கும் போது பல விதமான சந்தோஷம், நம்ம அறியாத ஒரு சமாதானம். கடந்த நாள்ல ஒரு சகோதரன் உடம்பு சரியில்லாம வீட்டில் படுத்திருந்தாப்புல. செகண்ட் ஆராதனை வேர்டு கேட்கும்போது வீட்டுல இருந்து இறங்கி ஓடி வந்தாச்சு உள்ள. ஆன்லைன்ல கேட்டு வேர்டு வருது. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான எடுத்தாரு, பேண்ட் எடுத்து போட்டாரு, ஷர்ட்டை மாட்டினார், அப்படியே வந்து உக்காந்து இருக்கிறார். என்னாச்சு? உடம்பு சரியில்லை. சரி, நான் வீட்டில் படுத்திருந்தான் கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு படுத்து கேட்க முடியல. அப்போ வேர்டு வந்து நமக்குள்ளே அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, நம்பிக்கையை கொடுக்குது, பலனை கொடுக்குது. ஆமாம். ஆனால் நம்ம நிற்கிறது உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. தாவீது சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவில் கிடந்தாலும் இல்லை. நம்ம துன்பம்னு கேட்டாலே இயேசு நாளைக்கு இந்நேரத்துக்கு ஆண்டவரே, சூறைச்செடிக்கு கீழே எத்தனை சூறைச்செடியை வீட்டில் வாங்கி வேலை கொடுத்து வச்சிருக்கிறோம். ஃபுல்லா சுத்தி சூறைச்செடி. எப்படி சாக? மேலேருந்து குதிச்சு சாகவா, இல்ல கயிறுல தொங்கவா? இல்ல எத்தனை சூறைச்செடி எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு, அப்படியே போகவா? எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் சொன்னான், ஆமா என் ஸ்டேஜ் தான், அதனால தான் சொன்னான்னு சொன்னேன். எனக்கு ஒரு நாள் வந்து சூசைட் பண்ணணும்னு தோணி நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என்ன பண்ண, பைக் எடுத்துட்டு கண்ணை மூடி இங்கன்னு ஓட்டினேன். அப்புறம் எப்படி வந்த? அப்புறம் ஒருத்தர் ஹார்ன் அடிச்சாரு. அப்ப இவ்வளவு ஒரு ஹார்னுக்கு தான் உண்டு. நீ பைக் எடுத்துட்டு போனாராம். அப்புறம் ஒரு ஹார்ன் அடிச்சதும் நான் வந்து அலர்ட் ஆயிட்டேன். ஹார்ன் அடிச்சிட்டு வேற 2 வார்த்தை சொன்னாரு. அதை கேட்டுட்டு நேரம் வீட்டுக்கு போய், உனக்கு சாகிறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சாடான்னு அதோட வீட்டுக்கு போனாப்ல.
அதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. இவ்வளவு தான் உண்டு ஆவேசத்துல. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுவாங்க வாழவே பிடிக்கல, செத்துடலாம் போல இருக்கு. சரி வாங்க ஒரு டீ குடிக்கலாம், கொஞ்சம் சுகர் கம்மியா. நான் வாழ பிடிக்கல, சுகரை இஷ்டத்து போட்டு இல்ல சுகர் கம்மியா, இவ்வளவு தான் உண்டு. ஆமாம், நாம நிக்கலைங்க, நிக்கல. நமக்கு உண்டான சோதனையை பார்க்கும்போது, நெருக்கத்தை பார்க்கும்போது, ஆமென், எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எத்தனை முறை எத்தனை முறை எத்தனை முறை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். 10 பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன், இன்னும் ஒன்னும் தொடல. ஆண்டவர் சிலரோடு பேசுறதை ஆவில நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நேற்று இரவு வரை எனக்கு செர்மன் கிடைக்கலன்னு புலம்பிட்டு இருந்தேன். அங்கே இங்கே எடுத்து ஒரு 10 பாயிண்ட் எடுத்து ஆண்டவர் சொன்னார், நீ வச்சுக்கோ, இது புறம் பேசலாம் நம்ம. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ரேமா இதுதான். உன்னை நான் நிக்க வச்சிருக்கிறேன், உன்னை நான் நிக்க வச்சிருக்கிறேன். நல்ல கைகளை தட்டி, நான் நிற்கவில்லை, கர்த்தர் என்னை நிற்க வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை நடக்க பண்ணுகிறார். கர்த்தர் என்னை சுதந்திரிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகள். காத்திருக்கிறவன் சந்திக்கிற பிரச்சனை அவன் லைஃபே முடிந்து போக பண்ணுவதற்கு எதுவான பிரச்சனையா தான் இருக்கும். ஆமென். 40வது வயசுல பார்வோன் மோசையை கொல்ல பார்த்தான், கொலை செய்ய வகை தேடினான் அப்படின்னு இருக்கு. ஏன் 40வது வயசுல கொலை செய்ய வகை தேடினான்? 40 வருஷம் வீட்டில் தானே இருந்தான். ஏன் 40வது வயசுல? யாத்திராகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம் வாசியுங்கள். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்டபோது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். இப்ப மோசேக்கு வயசு எவ்வளவு? ஏன் 39 வயசுல பார்வோனுக்கு மோசேயை கொல்லணும்னு தோணல? கரெக்டா 40ல தோணுது. ஏன்? அந்த 40 வயசுல தான் அப்போஸ்தலர் 7:23 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 7:23. அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் இந்த எண்ணத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். இப்ப பார்வோன் அவனை கொலை செய்ய வகை. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். தேவ திட்டம் என்னைக்கு உனக்கு உள்ள பிளாஷ் ஆகுதோ அன்னைக்கு தான் அவனுக்கே தெரியும். நீ சாதாரணமானவன் கிடையாது, நீ சாதாரணமானவன் கிடையாது, நீ சாதாரண. அது வரைக்கும் தெரியாது, அது வரைக்கும் தெரியாது. 40 வயசு வரை மோசைக்கு மோசை யாரும் தெரிஞ்சிருந்தா அந்த நைல் நதியிலேயே கொண்டு இருப்பான். தேவ திட்டம் என்ன? இந்த பார்வோனை முக்கி கொல்லணும். இதுதான் தேவ திட்டம். இப்பதான் அப்படி பிளாஷ் ஆகுது. நமக்குள்ள தேவ திட்டம் வெளிப்படுத்தப்படுதுனாலே அவன் ஸ்மெல் பண்ணிடுவான். அது பாத்தீங்களா? ஏரோது 2 வயசுக்கு உட்பட்ட அவன் காலத்தெல்லாம் பார்க்கிறான். 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொல்லு. தேவ திட்டம். தேவ திட்டம் உடையவன் சந்திக்கிற முதல் பிரச்சனையே மரண பிரச்சனை தான். ஆனா வெளியேந்து பார்க்கிறவங்களுக்கு சாதாரண பிரச்சனையா தான் இருக்கும். வகை தேடுறது நமக்கு தெரியாது. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எஸ்தர் 3, இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு அப்படிதான் இருக்கும். 3 ஒண்ணு தானே இந்த நடவடிக்கைகளா? இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு. எந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு? 2 கடைசி வாசிங்க. அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய் என்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்தில் தூக்கப்பட்டார்கள். அது ராஜா சமூகத்தில். அதாவது மோர்தேகாய் ஒரு நன்மை செய்த காரியம் ராஜா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ஆமானுடைய தலை எழும்புது. 3வது அதிகாரத்துல தான் ஆமான் வகை தேடுகிறான். யார கொல்ல? மோர்தேகாயை கொல்ல. கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகள். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு யோசேப்புக்கு போன ஆகஸ்ட் பிரேயர்ல அந்த வேர்டை ஆவியானவர் சொல்ல வைத்தார்.
பலவர்ண அங்கி கொடுத்ததல்ல பிரச்சனை, யோசேப்பு கண்ட சொப்பனம் தான் பிரச்சனை. அவனை கொலை செய்ய பார்த்தார்கள். பலவிதமான சோதனைகள். இதிலே நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானபடியா. பலவிதமான சோதனைகள், இது அவசியமா? அப்படித்தானே வெளியே எல்லாரும் வந்து கேட்பாங்க, இது உனக்கு தேவையா? ஒழுங்கா எங்க கூட வந்திருந்தேன்னா இந்த பிரச்சனை உனக்கு வந்திருக்குமா? நீ ஆண்டவர் அவர் எனக்கு செய்வார், இப்படி செய்வார், அப்படி செய்வார்னு சொல்லி இது உனக்கு தேவையா? பைபிள் சொல்லுது இது அவசியமானதா.